அப்படி மக்களால் அமைக்கப்பட போற நம்ம ஆட்சியில நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை டெஃபினட்டா கொடுப்போம். காக்கா சிஎம் போனா காக்கா சிஎம் மாதிரியே நின்னா காக்கா சிஎம் தன்னை நினைச்சுக்கிட்டா இப்படிதான் காக்கா தன்னை சிஎம்மா நினைச்சான். எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். சொல்லும் போதே தெரியல டூப்புன்னு. ஏண்டா கிரேட் இன்சல்ட். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். தெப்பக்குளத்துல ஆரம்பிச்சது இன்னும் முடியலையா? ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். பாத்தீங்களா என்னாச்சு, உங்க முன்னாடியே எப்படி பேசுறான்னு. இவன்லாம் ஸ்கூலுக்கே போனதில்லை. எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம், சட்டம் ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும். யூனியன் லீடர் லா பேசுறேன். நம்மளுடைய அம்மா, அக்கா, தங்கச்சிகள், அவங்களுடைய பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பை, அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும். ஏன் இந்த மாதிரி ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்கள ஏமாத்துறீங்க தம்பி? நம்பிக்கை கொடுக்கலாமா? இப்படி உங்களுக்கு அதுக்கான வயசு இல்லை, அதுக்கான மெச்சூரிட்டி இல்லை, அதுக்கான தைரியம் இல்லைன்னா தெரியாம பண்ணிட்டேன் மேடம். இதை எப்படி செயல்படுத்த போறோன்றது முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை ரொம்ப டீட்டெயில்டா கொடுப்போம். முட்டாளுன்னு நினைச்சிட்டியா நீ? இவர் வருவாரு, வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாரு. நாங்க என்ன சும்மாவை வாங்கி என்ன பேங்க்ல லோன் போட்ட வாங்கிக்கிறாங்க எங்க அம்மா எங்க அப்பா. என்ன நான் சும்மா மத்தவங்க மாதிரி அவங்கள மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு ஏமாத்துற வேலையெல்லாம் இங்க கிடையாது நம்ம கிட்ட. உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவேன், நான் தாட்டா மாட்டுவேன்.